வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் ஆவியானவரே, நிறைவே நீர் வா. எல்லாரும் இணைந்து நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும் போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் வாருமே, ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போ. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. எல்லாரும் பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததோ சாத்தியமாகுமே. நிறைவே எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் பாடுங்க வாய்களை திறந்து. எஸ் டாடி, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே, ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. நல்ல கைகளை தட்டி அபிஷேகத்தோடு முடிவில் வருகிற ஆவியானவர் அல்ல, நம்மளை நிறைத்து நடத்துகிற ஆவியானவரோடு இணைந்து ஓ ரபா கதா ரேபே ஷகதானா ஓ ரபா லியந்தர பராக்கல் பதூனமா ரிபர். எல்லாத்துக்கும் முடிவை கொடுக்கிற, எல்லாவற்றுக்கும் முடிவை கொடுக்கிற, பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, அவர் ஆவியினாலே எல்லாமே ஆகும், எல்லாமே ஆகும். ஆவியானவர் இந்த நாளில் உங்களை பலப்படுத்தி 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 எதிரான காரியங்களை அழித்து அண்மையான காரியங்களை வெளிப்படுத்துகிற ரிபா ஹதனமா சந்தர பராக்கல் பதூனமா ஷே ரியந்தர பராக்கல் பதூனமா ஷல்கதியானமே. மத்தியில எங்களுக்குள்ள வந்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த எந்த இடத்துல நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்களாப்பா. உன் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்த நாங்கள் கூடி இருக்கிறோம்ப்பா. உடைய ஆசீர்வாதத்துக்கு முடிவு இல்லப்பா, உடைய ஆசீர்வாதத்துக்கு எல்லை இல்லை தகப்பனே. எல்லை இல்லாத அந்த நன்மைகளை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து எங்களை நடத்துங்க, எல்லாவற்றையும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அமர்ந்து கொள்ளலாம். வந்திருக்கிற யாவரையும்
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லி வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஜெயபுரி ஒரு பாடலை பாடுவார்கள். ஆரம்பத்தில் போய் கடந்து செல்லலாம். கர்த்தர் நன்மையான காரியங்களை வெளிப்படுத்துவார். సృష్టిగణే నమస్కారం. ஜகத்தின் ரட்சகனே நமஸ்காரம். திரு அவதாரா நமஸ்காரம். ஜகத்தின் ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடன் உயிரடைந்தோங்க, தரணியில் மனுடன் உயிரடைந்தோங்க, தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசர் குருவே நமஸ்காரம். அருவியாய் அடியான் அகத்தினில் வசிக்கும், அருவியாய் அடியான் அகத்தினில் வசிக்கும், அரிய சித்தேசனாய் நமஸ்காரம். அரிய சித்தேசனாய் நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம். புத்தொழிலோ
நமஸ்காரம். மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். முத்தொழிலோனே நமஸ்காரம். மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்ரா. கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்ரா. நித்ய திரியேகா நமஸ்காரம். நித்ய திரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம். தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த. தரைக்கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தயவர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகணே நமஸ்காரம். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, ஏதோ ஒன்றை நாங்கள் செய்யாதபடி ஆண்டவர் உண்மையோடு உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்கப்பான்னு சொல்லுங்க. எங்களுக்கு இருக்கிற போராட்டம், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் எங்கள் எண்ணங்களுக்குள் வராதபடி தகப்பனே, நாங்கள் ஆராதிக்கும் போது அவைகள் எல்லாம் முறியடிக்கக்கூடிய தகப்பனே ராஜா, ஒரு புதிய செயல்பாட்டை எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீங்க ராஜா. அதை நோக்கி நாங்கள் ஆண்டவரே பயணிக்க கர்த்தர் உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. ஒன்று மாத்திர நிச்சயம், நம்ம உண்மையா இந்த இடத்துல முழு பலத்தோடு நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மறந்து கர்த்தரை நாம் ஆராதிக்கும் பொழுது நிச்சயமா எல்லா சூழ்நிலைகளும், எல்லா சிறைச்சாலைகளும் திறக்கப்படும், எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். கர்த்தர் நம் மத்தியில பயங்கரங்களை செய்ய, அவர் நம்மளை ஆசீர்வதிக்க நிச்சயமாய் அவர் இறங்கி வருவார். அப்பா பார்த்து சொல்லுங்க, அந்த ஆராதனைக்குள்ள எங்களை நடத்துங்கப்பா, எங்களை நீங்க நடத்துங்க. உங்களுடைய கரத்துல நாங்கள் முழுமையா ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சொல்லுங்க, முழுமையா நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வேண்டாத எந்த காரியங்கள், எந்த நினைவுகளோ எங்களை ஆளுகை செய்யாதபடி தகப்படே ராஜா, உங்களுடைய நடத்துதல் எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும்னு சொல்லுங்க பாக்கல. எங்களுக்குள்ள இறங்கி வரட்டும் ராஜா. ஓ ராபா காதா ரேஷே லேபா தாராபா லாதானா. இது தேவனுக்குரிய நேரம். சொல்லுங்க, இது தேவனுக்குரிய நேரம். அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள கூடாதப்பா. இது தேவனுக்குரிய நேரத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது ராஜா. முழுவதுமை சார்ந்தே நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. அப்பா, எங்களை நீங்க நடத்துங்க ராஜா. அப்படி சித்த நிறைவேறட்டும், உங்க நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் பயங்கரங்களை நீரே செய்வீராக ராஜா. எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிற அந்த ஆராதனை நேரத்தை முழுவதும் நீர் அங்கீகரிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வாரம் முழுவதும் நம்மை தேவன் காத்த நல்ல தயவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட நம்ம எழும்பி நின்று சங்கீத புத்தகங்கள்ல ஒரு சங்கீதத்தை நம்ம வாசிக்கலாம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பகுதி 136வது சங்கீதம் 1 முதல் 15 வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். 136 1 முதல் 15 வசனங்கள். மத்தியில் இருக்கிற ஜோயல் மேத்யூ முன்னதாக வந்து வாசிப்பாங்க. இணைந்து வாசிக்கலாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
இரவில் ஆழ சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிளந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தையும் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இன்றைக்கு நமக்கு எதிர்ப்பாக இருக்கிற எல்லா காரியத்தையும் கவிழ்த்து ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கினவரை துதிக்க வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, இந்த சங்கீதம் ஃபுல்லா அவர் கிருபை என்றும் உள்ளது என்றும் உள்ளது. நிறைய பேர் நினைக்கிறாங்க, கர்த்தருடைய கிருபை எனக்கு இருந்தா நான் இவ்வளவு கஷ்டப்படுவேனா, அவருடைய தயவு எனக்கு இருந்தா நான் இப்படி புலம்பிக்கிட்டு இருப்பேனா, என்னுடைய வாழ்க்கையில கண்ணீர் இருக்குமானா. இன்னைக்கு தேவன் நம்மளை பார்த்து சொல்றாரு, அவர் கிருபை இன்னைக்கு மட்டும் இல்ல, என்றென்று அவர் கிருபை நமக்கு இருக்கு. அவர் கிருபையில தான் நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, அந்த கிருபை மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாம இங்க நிக்க முடியாது. அதனாலதான் என்ன செய்யணும் அப்படின்னா, கிருபையை போக்கடித்து கொள்ளாத காத்து கொள்ளணும். நம்ம எல்லாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து சொல்லலாம், அப்பா உங்களுடைய கிருபை எங்களை விட்டு விலக்கிறாதீங்க ஆண்டவரே, எங்களை அழைத்தது உங்க கிருபை ராஜா. அப்பா எங்களை இங்க நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது உங்க கிருபை தகப்பனே ராஜா. அப்பா நாங்கள் அப்பா கர்த்தாவே நிர்மூலம் ஆகாது இருப்பது உம்முடைய கிருபை தகப்பனே. உம்முடைய கிருபையை மாத்திர ராஜா எங்களுக்கு கொடுத்து எங்களை நடத்துங்க. இதோ ராஜா அப்பா ஒரு ஆண்ட ராஜா எங்களுக்கு நீர் கிருபையாய் கொடுத்தீங்க. இதோ இந்த 2 மாதத்தை கிருபையாய் முடிக்க கிருபை பாராட்டி நீங்க தகப்பனே. இதோ ராஜா அப்பா கர்த்தாவே இந்த 3வது மாதத்தின் 3வது வாரத்துல உம்முடைய கிருபையை ராஜா எங்கள் மீது ராஜா நீர் பொழிந்தருளி கொண்டிருக்கிறீங்க தகப்பனே. அந்த கிருபையை நாங்கள் அப்பா காத்து கொள்ள இந்த காலை வேளையில உமக்கு நன்றி செலுத்த உம்மை துதிக்க ராஜா நாங்க வந்திருக்கிறோம். பாடின சங்கீதத்தின்படி தகப்பனே ராஜா அப்பா நீர் எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் தகப்பனே. உம்முடைய கிருபை என்றென்றைக்கும் எங்களுக்காக அப்பா எங்கள் மேலே இருக்கிறது என்பதை விசுவாசம் உள்ளவர்களாக அப்பா உம்மை நோக்கி பார்த்து ராஜா அப்பா இந்த இடத்துல ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்களுடைய வாய் மாத்திரமல்ல ராஜா, எங்கள் இருதயமும் உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எங்கள் இருதயத்தை பார்க்கிற தெய்வமே, உமக்கு கொடான கொடி நன்றிகளை செலுத்துகிறோம் தகப்பனே ராஜா. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கின்றோம்,
தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கட்டுக்களை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபையை கொண்டாடுகிறோம். தேவ கிருபையை கொண்டாடுகிறோம். கிருபை 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 கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நம்மை கிருபையால நிறுத்தி வைத்திருக்கிறார். இந்த ஆராதனை வேளையில உணர்ந்து சொல்ல வேண்டிய ஒரு காரியம், உங்க கிருபை மாத்திரம் தான் ராஜா, உடைய கிருபை மாத்திரம் தான் ராஜா எங்களை இங்க நிற்க வைத்திருக்கிறது. அப்பா எங்கள் கட்டுக்களை நீக்கி ராஜா, எங்க கணுக்களை ஊனையும் ராஜா அப்பா கர்த்தாவே எங்களிடத்திலிருந்து பிரித்தெடுத்து தகப்பனே ராஜா, உடைய கிருபையினால எங்களை ரட்சித்து கொண்டீர் தகப்பனே. அந்த கிருபைய ராஜா நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம், நாங்க பாட வந்திருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபை இல்லைன்னா ராஜா அப்பா நாங்க இல்லை என்பதை உணர்ந்து ராஜா உம்முடைய சமூகத்துல நாங்கள் அப்பா கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபை ராஜா அப்பா எங்களை தாங்கட்டும், உம்முடைய கிருபை எங்களை நடத்தட்டும் தகப்பனே ராஜா. அப்பா அந்த கிருபைக்கு ஈடா இங்க ஏதையும் நாங்க ராஜா சொல்ல முடியாது தகப்பனே. நீர் எங்க மேல வச்சிருக்கிற கிருபைக்கு ஈடாக எங்க வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை டாடி. உணர்வுள்ளவர்களாக தேவன் உணர்வுள்ள இருதயத்தை பார்க்கிறாரு. பூமியில அவர் பார்க்கும்போது பார்க்கிறாரு உணர்வுள்ளவர்கள் உண்டான்னு சொல்லி. இன்றைக்கு அந்த உணர்வு ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாக, உணர்வுள்ளவர்களாய் உம்முடைய சமூகத்துல நிற்கும்படியாக ராஜா எங்களை கூடி வர செய்திருக்கிறீர் அப்பா. எங்கள் இருதயங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வமே அப்பா, உம்முடைய கிருபை மேலானது தகப்பனே. உம்முடைய கிருபை மேலானது ராஜா. உம்முடைய கிருபை ராஜா அப்பா எங்கள் எல்லாவற்றை காட்டிலும் உம்முடைய கிருபை பெருசாண்டவரே. அந்த கிருபையை காத்து கொள்ள தேவன் எங்களுக்கு தயவு செய்வீராக. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுவேன் உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்தீரே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. என் ஜீவியத்தின் பாடலானதே, அதுதான் கிருபை, அதுதான் கிருபை.
நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், தள்ளப்பட்டோரை தன்னிடம் சேர்க்கும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும், நம்பி வந்தோரை மனசார உயர்த்தும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. என்ன சொல்லி பாடுமே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. என்ன சொல்லி பாடுமே உங்க கிருபைய, விவரிக்க முடியாத கிருபைய. திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், திகைத்து நின்றோரை கைப்பிடிச்சு நடத்தும், தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும், தளர்ந்து போனோரை தோள் மீது சுமக்கும். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, நான் நினைத்ததிலும் உயர்த்தி வைத்ததே. அதுதான் கிருபை, அதுதான் கிருபை, என் ஜீவியத்தின் பாடலானதே. ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமணி நீவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே. தேவ கிருபை ஜீவனை காட்டிலும் பெரியதே, பரமணி நீவினில் சிறந்ததே, எனக்கு அது இலவசமானதே. தேவ கிருபை, அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. அவர்தான் கிருபை, அவரே கிருபை, என் இயேசு எந்தன் கிருபையானாரே. தாழ்வில் இருந்தாலும் உம் கிருபை போதும், கண்ணீரில் மூழ்கினால் உம் கிருபை போதும், வேதனை இருந்தால் உம் கிருபை போதும், ஒண்ணுமே இல்லைனாலும் உம் கிருபை போதும். ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் ஏன் கூட இருந்தாலே போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே, போதுமே, கிருபை போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே, என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும், என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், உம் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும், என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும், என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும், என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும்.
விலகினாலும் உம் கிருப போதும். பர்வதங்கள் பெயர்ந்தாலும் உம் கிருப போதும். தண்ணீரை கடந்தாலும் உம் கிருப போதும். அக்கினியில் நடந்தாலும் உம் கிருப போதும். ஏசப்பா நீங்க மட்டும், ஏசப்பா நீங்க மட்டும் ஏன் கூட இருந்தாலே போதுமே, கிருப போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே, போதுமே, கிருப போதுமே. மாறுமே, எல்லாமே மாறுமே. என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். என் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். எங்கள் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். எங்கள் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். எங்கள் பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். எங்க 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 பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். அவர் பலன் விளங்குற நேரம் எங்க பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். எங்க பலவீனத்தில் உம்பலமோ பூரணமாய் விளங்கும். மனுஷர்கள் எங்க மறந்து போனாலும் நாங்க சோர்ந்து போயிருக்கிற நேரத்துல, பலவீனப்பட்டிருக்கிற நேரத்துல, எங்களை மனிதர்கள் கைவிட்டாலும் உம்முடைய பலன் அந்த இடத்துல பூரணமாய் விளங்கும்படியாக ராஜா அந்த கிருபையை எங்கள் மேல நீர் பொழிந்தருளி கொண்டு இருக்கிறீங்க தகப்பனே. மனிதர்கள் எங்களை மறக்கலாம், எங்களை கைவிடலாம், மனிதர்கள் ஒருவேளை எங்க கூட இல்லாம போகலாம் ராஜா. ஆனா எங்க பலவீன நேரத்துல தகப்பனே ராஜா அப்பா உம்முடைய கிருபை மாத்திரம் தான் எங்களை தாங்குது தகப்பனே. அப்பா இன்றைக்கு நாங்க அதை உணர்ந்து சொல்ற ஆண்டவரே, எங்க உலகத்துல எங்களுக்கு என்ன இருந்தாலும் இல்லைனாலும் உம்முடைய கிருபை மட்டும் ராஜா எங்களை விட்டு விலகாம எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாம நடத்துங்க தகப்பனே ராஜா. அப்பா கர்த்தாவே மலைகள் அப்பா விலகினாலும், பர்வதங்கள் அப்பா நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையின்படி எங்களை நடத்துங்க ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி எங்களை நடத்துங்க தகப்பனே. அப்பா நாங்கள் உணர்ந்து சொல்றோம் ஆண்டவரே, எங்களிடத்துல என்ன இருந்தாலும் உங்க கிருபைலன்னா நாங்க வேஸ்ட் ஆண்டவரே, ஒண்ணுமே இல்லை தகப்பனே ராஜா. அப்பா உம்மை ஆராதிக்க வந்திருக்கிற நாங்க இந்த ஆராதனை வேளையில உணர்ந்து சொல்லுகிறோம் ஆண்டவரே, கிருபை மட்டும் இல்லைன்னா நாங்க வேஸ்ட் ராஜா. உடைய தயவு மட்டும் எங்களோட கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாங்க ஒண்ணுமே இல்லை தகப்பனே, ஒண்ணுமே இல்லை ராஜா. இன்றைக்கு அதையும் இதையும் வாங்குவதற்கு, அதையும் இதையும் நாங்கள் சம்பாதித்து தக்க வைத்துக் கொள்ளுவதற்கு ஓடுறோம். ஆனா கிருபையை இழந்தவர்களை போய் பார்த்தாதான் நமக்கு நம்முடைய அருமையும் பெருமையும் தெரியும். நம்முடைய ஆண்டுடைய கிருபை எவ்வளவு விலையேற பெற்றதுன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு எல்லாம் வைத்துக்கொண்டு
கிருபை இல்லாம தவித்து கொண்டிருக்கிற கொடான கொடி ஜனங்க நம்ம மத்தியில் இருக்கிறாங்க. இன்னும் ஆண்டவர் யாருன்னு தெரியாது, அவருடைய கிருபையை பத்தி தெரியாது. அவர்களுக்கு எல்லாம் இருக்கலாம், ஆனா அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடையாது, ஒரு தயவு கிடையாது, ஒரு தேவ இரக்கம் கிடையாதுங்கிறத உணர்ந்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற ஜனங்கள் ஏராளமானவங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்க. ஆனா எங்களை ராஜா உம்முடைய கிருபையில நடத்தி வருகிறீரே, மக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி தகப்பனே ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, உங்க கிருபை இல்லாம நாங்க வாழ முடியாது தகப்பனே. இந்த கிருபையில எங்களை நடத்துங்கப்பா. உண்மையா நம்ம ஆண்டவர் பார்த்து சொல்லணும், உங்க கிருபை இல்லைன்னா நாங்க வேஸ்ட் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை இல்லைன்னா இத்தனை பெரிய போராட்டத்தை, எங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா எதிர் வல்லமைகளையும் நிர்மூலமாக்குறதுக்கு உங்களுடைய கிருபை தான் எங்களுக்கு வேண்டும்பா. அந்த கிருபை இல்லைன்னா நாங்க ஒன்றும் இல்லைன்னு உண்மையா இருதயத்தின் ஆழத்துல இருந்து நம்ம சொல்லணும். அவர் அதை தான் எதிர்பார்க்கிறாங்க. ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு அதை தான். இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய பலத்தினால ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு நினைக்கிறாங்க. எப்படியோ சமாளிச்சுட்டேன், எப்படியோ நான் இதெல்லாம் செஞ்சுட்டேன்னு அடிக்கடி ஒரு உணர்வு வருது. நான் உண்மையை நாம இந்த இடத்துல ஒத்துக்கணுங்க. அவர் கிருபை மட்டும் இல்லைன்னா நம்ம ஒண்ணுமே இல்லை. இந்த பிரயாணத்தை, நமக்கு எதிராக இருக்கிற இந்த எதிர் வல்லமைகளை நிர்மூலமாக்குனது அந்த கிருபை மாத்திரம்தான். அந்த கிருபை மாத்திரம்தான். நம்ம நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிறது அந்த கிருபை மாத்திரம்தான். பார்த்து நம்ம சொல்லலாம், சொத்து சுகம் இருந்தாலும் வீடு நிலம் இருந்தாலும் உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். சொத்து சுகம் இருந்தாலும் வீடு நிலம் இருந்தாலும் தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே. கரங்களை உயர்த்தி, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. சத்தருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தீரே, நன்றி ஐயா. சத்தருக்கு முன்பாக என்னையும் நிறுத்தி உயர்த்தி வைத்தவரே, நன்றி ஐயா. தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றேன், தலையை என்னை நான் அபிஷேகம் செய்கின்றேன். கிருப தந்தவரே நன்றி ஐயா. என்ன உயர்த்தி வைத்தவரே நன்றி ஐயா. உங்க கிருப மட்டும் இல்லைனா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். உங்க கிருப மட்டும் இல்லைனா வேஸ்ட். உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. ஆராதனை ஆராதனை உமக்குத்தானே, முழு உள்ளத்தோடு உமக்குத்தானே. வெறுமையாக வாழ்கின்ற என்னையும் தேடி வந்தீரே, நன்றி ஐயா. வெறுமையாக வாழ்கின்ற என்னையும் தேடி வந்தவரே, நன்றி ஐயா. கண்ணீரை தொடச்சிட காரியத்தை ஆற்றிடுங்க, கண்ணீரை தொடச்சிடுங்க, காயங்களை ஆற்றிடுங்க.
சேர்த்து கொண்டவரே நன்றி ஐயா, என்ன அணைத்து கொண்டவரே நன்றி ஐயா. உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க கிருபை மட்டும் இல்லைனா வேஸ்ட், உங்க தயவு மட்டும் இல்லைனா வேஸ்ட். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. காலை எழுந்தவுடன் புது கிருபை தாங்குது, வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துது. நிர்மூலமாகாமலே இதுவரை காத்தீரையா, பலவீன நேரங்களில் உம் கிருபை தாங்கினதையா. என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே, என் அரணும் என் கோட்டை உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது கிருபையினால் சத்துருக்களை அழித்திடுவீர், ஆத்துமாவை சஞ்சலப்படுத்தும் யாவரையும் சங்கரிப்பீர். உமது அடிமை நானையா, எனது தெய்வம் நீரையா, நான் நம்பும் கேடகம் நீரே, எனது கோட்டை நீரையா, என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே, என் கோட்டை என் துருகம், நான் நம்பும் கேடகம் நீரே. உங்க கிருபை இல்லாம கைகளுடைய உயர்த்தி வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி நானும் போவதில்லை, கிருபை மேல் கிருபை தந்து
செய்தீர். எப்பக்கம் ஒடுக்கப்பட்டும் ஒடுங்கி நாடும் போவதில்லை. கிருபை மேல் கிருபை தந்து காலூன்றி நடக்க செய்தீர். மான்களின் கால்களைப் போல பெலனாய் ஓட செய்தீரே. உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை திடனாய் நடக்க செய்தீரே. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க. என் அரணும் என் கோட்டையும் உயர்ந்த அடைக்கலம் நீரே. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாது. எல்லாரும் தேவனை பார்த்து உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. எல்லாரும் இணைந்து சொல்லுங்க. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. சொல்லுங்க. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் பாடுங்க. வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா. உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எத்தனை பேர் சொல்றீங்க உங்க கிருபை இல்லைன்னா நாங்க இல்லப்பா, ஒரு கிருபை இல்லைன்னா நாங்க இல்ல தகப்பனே. ரீபா ஹல்மா சியாத்தர பரா கல்பதோனமா சந்தர பரா கல்பதோனமா. இந்த உலகம் எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது, ஆனா உங்க கிருபை இல்லைன்னா வாழ முடியாது. ஒரு முறை நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எல்லாமே நிறைவா இருக்கிறது, பணம் இருக்கிறது, பொருள் இருக்குது, எல்லாமே இருக்கிறது. ஆனா குடும்பத்துல கவனிச்சு பாத்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு பலவீனம், ஒவ்வொருவருக்கும் ஒரு பலவீனம். வீடு முழுவதுமே பலவீனமாய் நிறைந்து இருக்கிறது. அப்போ ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் அப்பாவை பார்த்து அழுது செபித்தேன். காசு பணம் எதுவுமே எனக்கு வேண்டாம்ப்பா, உங்க கிருபை மட்டும் போதும்பான்னு சொல்லி கைகளை உயர்த்தி தேவனை நோக்கி பார்த்து அழுது செபித்து கொண்டிருக்கிற அந்த வேளையில கர்த்தர் ஒவ்வொருவரையாய் சுகப்படுத்த ஆரம்பித்தார். கர்த்தர் ஒவ்வொருவரையாய் சுகப்படுத்த ஆரம்பித்தார். எஸ் டாடி, அந்த வியாதியின் கூறுகளை கர்த்தர் வேறு அரித்து போட்டு எல்லாத்தையும் மாற்றி போட்டு என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி அந்த தேற்றின தெய்வம் இன்றைக்கும் உங்க சூழ்நிலையை மாற்ற கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீங்களே சொல்லுங்க, உங்க கிருபை எனக்கு போதும் ஆண்டவரே. காசு பணம் புகழ் பேரு இதெல்லாம் இல்லப்பா, உங்க கிருபை மட்டும் எனக்கு போதுன்னு சொல்லுங்க. உங்க கிருபை மட்டும் போதுன்னு சொல்லுங்க. அத சொல்லிருக்க தாவீது கருளின மா கிருபைகளை உனக்கு நான் தருவேன்னு சொல்லி இருக்கிறா. அந்த கிருபை அந்த கிருபை அந்த கிருபை உங்களுக்குள்ள அப்பான்னு சொல்லுங்க, அப்பான்னு சொல்லுங்க. ஓரி அந்தரே ரீபரா கல்பதூனமஷே அபியந்தர பரா கல்பதூனமஷே ரியந்த. நம்ம எல்லாரும் கிருபையால் நிலை நிற்கிறோம், எல்லாருமே கிருபையால் நிலை நின்று கொண்டிருக்கிறோம். யாருடைய திறமை, யாருடைய சாமர்த்தியங்கள் அல்ல. நீங்க வைத்திருக்கிற ஆஸ்திகள், அந்தஸ்துகள், நீங்க படித்திருக்கிற படிப்புகள், உங்களுடைய காரியங்கள், உங்களுடைய வேலைகள் எதுவுமே உங்களை நிலை நிறுத்தல. அவருடைய கிருபையே நம்மளை நிலை நிறுத்துகிறது. விசுவாசிகள் கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, அந்த கிருபை போதும் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஓ, பவுலை பார்த்து சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பல பூரணமாய் விளங்கும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் கிருபை இறங்கி
வந்துருச்சுன்னா அந்த கிருபை மேலோங்க ஆரம்பிச்சு விடும். தகுதி இல்லாத நம்மளை தகுதிப்படுத்துகிற அந்த கிருபை, ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி தகுதி இல்லாதபடி இருக்கிறோமா, அப்பா பார்த்து சொல்லுங்க, அந்த கிருபை சுகம் பெற விடாதபடி, ஓ தகுதி இல்லாதபடி இருக்கிறோமா, அப்பா பார்த்து சொல்லுங்க, உங்க கிருபை ராஜா அபிஷேகம் பெறாதபடி, நன்மைகளை பெற விடாதபடி இருக்கிற தடைகள் விலகணும்னா அப்பா பார்த்து சொல்லுங்க, உங்க கிருபை எனக்கு வேணும்பா, உங்க கிருபை எனக்கு போதும். சில ஜெபங்கள் கேட்கப்படலைன்னா சொல்லுங்க, எங்க மேல கிருபையாயிரும், எங்க மேல கிருபையாயிரும் என்று சொல்லும் பொழுது அத்தனை மேல கிருபையா இருக்கிற தெய்வமா இருக்கிறா. ஓரியந்தரபரா கல்பதூனமா சந்தரியா. எல்லா தேவனை பார்த்து சொல்லுங்க, நாங்க நிலை நிற்பது உங்க கிருபை ராஜா, அங்க நிலை நிற்பது உங்க கிருபை ராஜா. ஓரியந்தரபே ஷல்கதியானமே. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பேர் சொல்லி அழைத்தது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை நல்ல கையை தட்டி, கிருபை 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 கிருபை. நல்ல முழு பலத்தோடு முழு பலத்தோடு முழு பலத்தோடு நல்ல உற்சாகமா கைகளை தட்டி, கிருபை கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை. உங்க சத்தையில போட்டு, உங்க சத்தையில போட்டு எல்லாரும் எல்லாரும் எல்லாரும். நீதிமானாய் மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், எல்லாரும் எல்லாரும் எல்லாரும். கிருபையால் நிலை நிற்கிறோம், ஆமென் 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 ஆமென். கிருபையால் நிலை நிற்கிறோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கிறோம். கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. பாடுங்க பாடுங்க, ஆமென் ஆமென். காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம். அறிக்கடுங்க அறிக்கடுங்க அப்பா, எங்க திறமை எங்க தாளங்க அல்லப்பா, எல்லாமே உங்க கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், ஆமென் ஆமென் ஆமென். தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம். வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. சொல்லுங்க, வல்லமையை அளித்தது உங்க கிருபை, வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. ஆமென் ஆமென். கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், எல்லாரும். தெய்வ கிருபையால் நிலை நிற்கின்றோம், ஆமென் 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 ஆமென். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கிருபையால் நிலை நிற்கின்றோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கின்றோம். எல்லாரும் சொல்லுங்க, கிருபையால் நிலை நிற்கின்றோம், தெய்வ கிருபையால் நிலை நிற்கின்றோம். கட்டுகளை நீக்கினது, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. சொல்லுங்க, கட்டுகளை நீக்கியது உங்க கிருபை, காயங்களை கட்டியது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. இயேசுவே கிருபை
எல்லாரும் உங்க கிருபையை நம்பி வந்திருக்கிறோம்ப்பா. உங்களுடைய கிருபையே வெளிப்படுவதாக. உங்க கிருபையே வெளிப்படட்டும் ராஜா. கிருபை 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 எல்லாரும் கேளுங்க. எல்லாமே கிருபை ராஜா. கிருபை வல்லமையை அளித்தது உங்க கிருபை. வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. வல்லமையை அளித்தது உங்க கிருபை. வரங்களை கொடுத்தது உங்க கிருபை. கிருபை எல்லாரும் ஆமென் ஆமென். எஸ்டடி நாம் ஆராதிக்கும் தெய்வம் உயிருள்ளவராய் இருக்கிறார். அவர் கிருபையை கொடுக்கிறவர். எஸ்டடி நமக்கு கிருபை மேல கிருபையை கொடுத்து அவர் தன்னுடைய காரியங்களை வெளிப்படுத்துகிற தெய்வம். தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிற அந்த கிருபை இறங்கி வருவதாக ராஜா. அந்த கிருபை இறங்கி வரட்டும். அந்த கிருபை இறங்கி வரட்டும். அபிஷேகம் பெறாதவர்கள் அபிஷேகத்தை பெறுகிற அந்த கிருபை இறங்கி வரட்டும் ராஜா. ஆசீர்வாதத்தை பெறாதவர்கள் ஆசீர்வாதத்தை பெறுகிற அந்த கிருபை இறங்குவதாக. அந்த கிருபை வெளிப்படுவதாக. ஓ ராபா பாபா பாபா ஓ ராபா பாபா ரே இவராக்கல மாதனே மேஷில கந்தரா. கிருபை எல்லா கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டி அந்த கிருபைக்கு பாத்திரவானாய். அந்த கிருபைக்கு பாத்திரவானாய். ஓ ராபா ஹதனமா ஷே ரியாந்தரே ரிபராக்கல் பதுனமா ஷே ரியாந்தர பராக்கல் பருடனமே ஷல்கதியானமே. நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்தது. ஆனா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சிருக்குது. யோனா இவனமாய் சொல்லுகிறா, கிருபையை போக்கடிக்காதவர்களாய் இருங்கள். கிருபையை போக்கடிக்காதவர்களாய் இருங்க. இன்னைக்கு அநேகருக்கு நம்ம எந்த பாதுகாப்புல இருக்கிறோம், எந்த சட்டத்துல வாழ வேண்டும், எந்த திட்டத்துக்குள்ள எந்த தரிசனத்துக்குள்ள இருக்கிறோம் எதுவுமே தெரியல. கிருபை பெற்றவர்கள் இதெல்லாம் சரியாய் அறிந்து வைத்திருக்க வேண்டும். கிருபை பெற்றவர்கள் எல்லாம் சரியா அறிந்து வைத்திருக்க வேண்டும். வேத சட்டத்துக்குள்ள வாழ வேண்டியவர்கள், தேவ திட்டத்துக்குள் இருக்க வேண்டியவர்கள் இந்த நாள்ல கிருபையை இழந்து வேறு காரியத்தை செய்ய முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. இங்க இருக்கிற சிலருக்கு கர்த்தர் சொல்வார், நீ கிருபை இழந்துட்டனா உனக்கு கொடுக்கப்பட்ட முகவரியே மாற்றப்பட்டு விடும். எத்தனையோ முறை கர்த்தர் பேசினாலும் எத்தனையோ முறை கர்த்தர் சொன்னாலும் கிருபையை போக்கடிக்கிற ஒரு கூட்டம் நின்று கொண்டுதான் இருக்கிறது. கிருபையை போக்கடிக்கிற ஒரு கூட்டம் நின்று கொண்டுதான் இருக்கிறது. யோனா கர்த்தருடைய சத்தத்தை கேட்காமல் கிருபை இழந்து ஓடினான். ஆனாலும் கர்த்தர் சில நேரங்களில கிருபையை வச்சார் அவனுக்கு. அவன் தான் சொல்றாரு, கிருபையை போக்கடிக்காதீங்க. நீங்க ஆராதிப்பது ஒரு கிருபை, நீங்க வேதம் வாசிப்பது ஒரு கிருபை, சபைக்கு வருவது ஒரு கிருபை, அப்பா பிதாவே அவரை கூப்பிடுகிறது ஒரு கிருபை, அபிஷேகம் பெற்றது ஒரு கிருபை, பரிசுத்தவான் என்கிற அந்த அடையாளத்தை போட்டது ஒரு கிருபை, தேவ திட்டத்தை செய்வது ஒரு கிருபை, தேவ தரிசனங்களோடு இணைந்திருப்பது ஒரு கிருபை. இன்னைக்கு நீங்க உயிரோடு இருப்பதே ஒரு பெரிய கிருபை. விசுவாசிகள் மாத்திர கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அடைய மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அப்பா உங்க கிருபையை போக்கடிக்கிறவளாய் நாங்க இருக்க கூடாது. உங்க கிருபையை போக்கடிக்கிறவளாய் நாங்க இருக்க கூடாதப்பா. தேவ திட்டங்களை சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியா இதோ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சொல்லுங்க. அப்பேற்பட்டவள் மேல அந்த அபிஷேகம் இறங்கி வருகிறது. அப்பேற்பட்டவள் மேல அந்த விடுதலை இறங்கி வருகிறது. அப்பேற்பட்டவள் மேல ஆசீர்வாதங்கள் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய தயவு உங்க மேல இறங்கி வருகிறது. அப்பா நான் கிருபையை போக்கடிக்க மாட்டேன். எனக்கு கொடுக்கப்பட்ட காலங்களையும் நேரங்களையும் உமக்காக பயன்படுத்தி கிருபையை நான் போக்கடிக்காதபடி தகப்பனே ராஜா. கிருபை மேல கிருபை பெற்றுக்கொண்டு உமக்காய் செயல்படும்படி என்னை நடத்துங்கப்பாடு சொல்லுங்க. நிச்சயம் போறீங்க எல்லாரும் ஒரு முக்கியமான ஒரு நேரம். எஸ் 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 டாடி, மறுபடியும் சொல்றேன், சாக வேண்டிய நம்மள இன்னைக்கு வாழ வைத்து கொண்டிருப்பது கிருபை. பலவிதமான வியாதிகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான பிரச்சனை வந்த போது கூட கர்த்தர் இன்னைக்கு நம்மளை வாழ வச்சிருக்கிறாரு பாருங்க. அதுதான் கிருபை. அப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே கிருபையை விட்டு விலகாம, ஆண்டவரே கிருபையை போக்கடிக்காம ராஜா அந்த வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள என்ன அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆண்டவரே இந்த வாழ்கிற வாழ்க்கைக்குள்ள என்ன அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லி தேவ சமூகத்துல எல்லாரும் அர்ப்பணிங்க பார்க்கல. எல்லாரும் தேவ சமூகத்துல ஒரு அர்ப்பணிப்போடு ஓரி அந்த கல்பதோ நம்ம சந்தரியா. அந்த கிருபை நம்மளை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. அந்த கிருபை நம்மளை நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. நீதிமானாய் மாற்றப்பட்டனா மீண்டும் 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 அசுத்தவானாய் மாறக்கூடிய அந்த கிருபையை போக்கடிக்கிற காரியம் உங்களுக்கு வேண்டாம். அப்பா பார்த்து சொல்லுங்க, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. அப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம். வேத இவனமாய் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள்ல நோவா கிருபை பெற்றான். அடுத்த காரியங்களை நீங்கள் வாசிப்பில் என்று சொன்னா தேவ திட்டத்தை அவன் செய்ய தொடங்கினான். அது மாத்திரமல்ல, கிருபை பெற்றவன் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும்படியாய் 120 வருஷம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். சுவிசேஷத்தை அறிவிக்கிறான். கிருபை பெற்றவர்களுக்கு அடையாளம் என்ன தெரியுங்களா? பிறரை குறித்து ஒரு பாரம் இருக்கும். ரட்சிக்கப்படாதவர்களை குறித்து ஒரு பாரம் இருக்கும். நோவாவுக்கு அந்த பாரம் இருந்ததுங்க. நோவாவுக்கு அந்த பாரம் இருந்தது. நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நோவா நினைக்கல. ஐயோ இவர்கள் அழிந்து போக கூடாதுன்னு ஒரு நாள் 2 நாள் அல்ல, 120 வருடம் சுவிசேஷத்தை அறிவித்தான். ஒரு பாரம் உள்ளவன் தான் கிருபை பெற்றவன். அப்படியே கொஞ்சம் கவனிங்க பார்க்கலாம். தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்க அப்படியே கொஞ்சம் கவனிங்க. ஆத்துமாக்களுக்காய் அழுது எத்தனை நாட்கள் ஆனது. கிருபை பெற்றிருக்கிறீங்களே. நோவா 120 வருஷம் அந்த ஜனங்களுக்காக அனுதினமும் யாருமே கேட்கல, யாருமே திரும்பி பார்க்கல. ஆனால் அந்த ஜனங்களுக்காய் 120 வருடம் அவன் அறிவித்துக் கொண்டே இருந்தான். ரீபா அல்மா ஜி அத்தோரபுலகந்தனா லீ அந்தரபராக்கல்பதோ நம்ம சத்தரியா. கிருபை பெற்றவர்கள் இந்த காரியத்தை சுவிசேஷத்தை அறிவிப்பதில் ஒரு நாள் தாமதம் பண்ண மாட்டார்கள். எல்லாரும் கண்களை மூடி இருக்கிற மேல அப்படியே பாருங்க. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் நீங்க அழுது ஜெபித்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. சொந்த பந்தங்கள் உடன் பிறந்தவர் ரட்சிப்பு அடையாம இருக்கிறார்கள். அவர்களுக்காய் அழுது ஜெபித்து எத்தனை நாட்கள் ஆனது. அவரிடத்து நீ இயேசுவை குறித்து சொல்லுகிறாயா? இயேசுவை குறித்து நீ அறிவிக்கிறாயா? அப்படி அறிவிக்கலன்னா நீங்களே கிருபையை போக்கடிக்கிறவளா இருக்கிறீர்கள். நீங்களா கிருபையை போக்கடிக்கிறவளா இருக்கிறீங்க. ஒரு சுவிசேஷ பாரம் இல்லாம, ஒரு ஆத்துமா பாரம் இல்லாம ஒரு மனிதர் கிருபையை பெற்றுக்கன்னு சொன்னா அது பொய்யான காரியம். கிருபை பெற்ற தாவீதை பாருங்க. கிருபை பெற்ற அவன் சொல்றான், உங்க வேத வசனத்தின்படி வாழாம ஓடுகிற ஜனங்களை பார்க்கும் போதெல்லாம் என் கண்கள்ல இருந்து நீர் தாரைகள் ஓடுகிறது என்று சொல்லுகிறானே. கிருபை பெற்ற எல்லாருக்கும் ஒரு ஆத்துமா பாரம் இருக்கும். கிருபை பெற்றிருந்த ஆத்துமா பாரம் இருக்கும். கிருபை பெற்றிருந்த ஆத்துமா பாரம் இருக்கும். கிருபையில வாழ்கிறவர்களுக்கு ஆத்துமா பாரம் இருக்கும். தேசத்தை குறித்து, ஜனங்களை குறித்து ஒரு அக்கறை இருக்கும். நிச்சயமாக உங்களோடு இருக்கிறதா? கொஞ்சம் கவனிச்சப்பா சமூகத்துல பாருங்க. இதுவரைக்கும் நான் அதை உணராம இருந்தப்பா, ஆனா இந்த வேலையில் நான் உணர்றேன்ப்பா. கிருபை பெற்ற நான் தான் திறப்புல நிக்க வேண்டும். அவருடைய கண்களை கிருபை கிடைச்சிருக்குது இல்ல, தேவனுடைய கண்களை கிருபை கிடைச்சிருக்குது இல்ல. அப்ப திறப்புல நிக்க வேண்டியவர்கள் நீங்க தான். திறப்பில் நிக்க வேண்டியவர்கள் நாம் தான். இதோ தேசத்தை அழிக்காதபடி திறப்பில் நிக்க ஒருவனை தேடினேன்னு சொல்கிறாரு. அப்ப அந்த பார்வையில நீங்க கிடைச்சீங்கல்ல, அந்த கிருபையின் பார்வை உங்க மேல விழுந்ததில்ல. அப்பா பார்த்து சொல்லுங்க, அந்த பாரத்தை எனக்கு தாங்கப்பா. இது வரைக்கும் இது அறியாமல் உணராமல் நான் ஓடிவிட்டேன். இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க, இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். இதோ நம்முடைய சமூகத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏசத்தின் திறப்புல நிக்கும்படியா, ஏசங்களுக்காய் மன்றாடும்படியா ஆண்டவரே, குழந்தைகள், வாலிபர்கள், பெரியோர்கள், முதியோர்கள், ஆண்டவரே, குடும்பங்கள், தேசத்தில் இருக்கிற எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை ஜெபிக்க கூடிய கிருபை பெற்றிருக்கிற நான் உனக்கு கடந்தது போதும். உமக்காக எழும்பணும்பா, உமக்காக எழும்பணும். எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. எத்தனை பேர் ஆயத்தப்படுறீங்க? எத்தனை பேர் இந்த வேலை ஆயத்தப்படுறீங்க? அப்பா பார்த்து சொல்லுங்க. கிருபையை போக்கடிக்காதீங்க சகோதரனே, சகோதரியே. கிருபையை போக்கடிக்காத கேளு. திறப்புல நின்று ஜெபிக்கணும். அழிந்து போகிறவர்களுக்காக ஜெபிக்கணும். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அத்தாவே எங்களை நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க.
கர்த்தாவே எங்களை நடத்தும், கர்த்தாவே எங்களை நடத்தும். எத்தனை பேர் ஆயத்தப்படுறீங்க? ஓ ராபா, அவங்க மேல கர்த்தர் தன்னுடைய கிருபையின் ஆவிய, அந்த ஜெப ஆவிய கர்த்தர் ஊற்ற போகிறார். அந்த ஜெப ஆவிய கர்த்தர் ஊற்ற போகிறார். அந்த ஜெப ஆவிய கர்த்தர் ஊற்ற போகிறார். அந்த ஜெப ஆவிய கர்த்தர் ஊற்ற போய் கேளுங்க. இறப்புல நிக்கக்கூடிய அந்த ஜெப ஆவி, ஆண்டவரே, நோவா கிட்ட கிருபை பெற்ற நோவாவின் இடத்துல சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆண்டவரே, இயேசுவே தேவனை அறிவிக்கிற அந்த கிருபை அவனுக்கு கொடுத்திருந்தீரு. சொல்லுங்க, எங்கள் மேலோ கிருபையை வைத்திருக்கிறீங்க. இந்த நாள்ல பிறருக்காக சுவிசேஷம் அறிவித்து ஆயத்தப்படுத்துகிற அந்த கிருபை எங்க மேல அதிகமாய் வெளிப்படட்டும். ஆண்டவரே, பிறருக்காக ஜெபிக்கிற, பிறருக்காய் பாரப்படுகிற அந்த ஜெபாவி எங்க மேல இறங்கி வரட்டும், இறங்கி வரட்டும். உண்மையா கேட்டா கர்த்தர் கொடுப்பா. நீ உண்மையா கேட்டா, நீ பாரமுள்ளவர்களாய் கேட்டா கர்த்தர் நிச்சயமா இந்த நாள்ல கொடுப்பா. ஓ ரபா காதா ரேபே ரிபராக்கல மாதன மேஷல ஹந்தரே ரிபரா, கேளு 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 அப்பாவை கேளு அப்பான்னு சொல்லு. ஆண்டவரே, பிறருக்காக மன்றாடுகிற, தேசத்துக்காய் பட்டணங்களுக்காய் மன்றாடுகிற, ரட்சிப்படையாதவர்களுக்காய் மன்றாடுகிற அந்த கிருபையை மேல ஊற்றுங்கப்பா. கேளுங்க கேளுங்க. நம் தேசத்துக்கு நாம் ஜெபிக்காமல் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கவர்கள் நாம் ஜெபிக்காம யாரு ஜெபிக்க முடியும்? யார் ஜெபிக்க முடியும்? ஒரு காலத்துல கர்த்தர் பல நாடுகளில் இருந்து மிஷனரிகளை கர்த்தர் அனுப்பினா. அந்த நாட்கள்ல முடிவு பெற்று விட்டது. இனி நம்ம தான் மிஷனரியா பயணிக்க வேண்டும். நம்ம தான் தேசங்களுக்காய் மன்றாட வேண்டும். நம்ம தான் தேசங்களுக்காய் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். இன்னும் கர்த்தர் பல நாடுகளிலிருந்து அனுப்ப முடியாது. இந்திய தேசத்திலிருந்து எழும்ப வேண்டும். இந்திய தேசத்திலிருந்து எழும்ப வேண்டும். திருச்சபைக்குள்ளிருந்து எழும்ப வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அந்த ஆத்துமபாரம் வேண்டும். எல்லைகளுக்கு கடந்து போக வேண்டும். கர்த்தரே தெய்வம் என்று அறிவிக்க வேண்டும். எல்லாம் கேளுங்க. அந்த கிருபையை தாங்கப்பா. அந்த கிருபையை ஆண்டவரே நாங்கள் இனி போக்கடிக்க கூடாது. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். கேளுங்க. இல்ல முககுப்புற விழுந்து அழுது ஜெபிக்கிறனால ஜெபிங்க. இது கடைசி காலம். இது கடைசி காலம். ஏதோ சபைக்கு போயிட்டு வருகிற காலம் அல்ல. கையை தட்டிட்டு ஜெபித்துட்டு போற காலம் அல்ல. கிருபை பெற்றிருக்கிற நான் திறப்புல நின்று ஆக வேண்டும். பிறருக்கு சுவிசேஷம் அறிவித்து ஆக வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஆக வேண்டும். இல்லனா கிருபையை போக்கடிக்கிற கூட்டத்தோடு நம்மளை இணைந்து விடுவோம். ராபாஷ் மெல்கா சேமி ஆத்தோர போல கந்தனா அரியாத்தோ மாஷ் மெல்கா சேமி ஆத்தோர பராதனா. நீங்க தான் ஜெபிக்கணும். நீங்க தான் ஜெபிக்கணும். ஜெபிங்க ஜெபிங்கன்னு சொல்லிக்கொண்டே இருக்க முடியாது. எஸ் டாடி, கர்த்தர் வார்த்தையை சொல்றான, வாயை திறந்து ஜெபிங்க. வாயை திறந்து செபிங்க. வாய்களை திறந்து செபிங்க. வாய்களை திறந்து எல்லாருமே 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 செபிக்க தொடங்குங்க. பார்க்கலாம். எல்லாம் கேளுங்க. எஸ் டாடி, தாவீதின் குமாரனை இறங்கும் என்று சொல்லும் பொழுது அவர் இறங்கவில்லையா? இறங்கவில்லையா? நான் ஜெபிக்கணும்னு சொன்னா அவங்கள மறந்துடுவாரா? எப்பா நான் தேசத்துக்காய் திறப்புல நிக்கணும்னு அவங்கள விட்டு விடுவாரா? சொல்லுங்க. எங்க மேல ஆண்டவரே கிருபையா இருங்கன்னு சொல்லுங்க. எங்களுக்காய் இறங்குங்கப்பான்னு சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சும்மா இருந்த நாட்கள் போதும். சொல்லுங்க, சும்மா இருந்த நாட்கள் போதும். 38 மாவட்டங்கள் இருக்கிறது. 8.5 கோடிக்கு அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிறோம். 150 கோடி நெருங்கி கொண்டிருக்கிறது மக்கள் தொகை. வேகமாய் நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் ரட்சிப்பு வேகமாய் குறைகிறது. ஆனால் சபைகள் பெறுகிறது. அப்பா பார்த்து சொல்லுங்க, இது முடியாதப்பா. ஒரு மாற்றங்களை வெளிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, சபை கூடும் போதெல்லாம் ஆண்டவரே ரட்சிப்பின் அபிஷேகம் ஏசங்களில பரவணும் ராஜா. அதுக்கேற்ற ஒரு செயல்பாடுகளை எங்களுக்குள்ள வெளிப்படுத்துங்கப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் சுவிசேஷகராய் மாறணும்னு சொல்லுங்க. ஒவ்வொருவரும் திறப்புல நிக்கிறவளாய் மாறணும். ஒவ்வொருவரும் ராஜா ஏசங்களுக்காய் பரிந்து பேசி ஆண்டவரே பட்டணங்களுக்காய் அழுது ஜெபிக்கிற ஒரு சந்ததியாய் நாங்கள் எழும்பணும். எங்களை மாற்றுங்கன்னு கேளுங்க. மாற்றுங்கப்பான்னு கேளுங்க. ஆறுபுல் அடித்து ஜெபிக்கிற காலம், ஆறுபுல் அடித்து கொண்டு ஜெபிக்கிற காலம் மௌனமாய் இருப்பாய் என்று சொன்னா ரட்சிப்பை வேறு இடத்துல ஏற்படுத்த வல்லவர் இருக்கிறார். நீங்க இன்றைக்கு ஒப்பு கொடுக்கலன்னா இன்னொரு கூட்டத்தை எழுப்ப கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நீங்க போக்கடிக்காதவர்களா? கிருபையை போக்கடிக்காதவர்கள் அப்பா பார்த்து கேளுங்க. தயவாய் இறங்குங்கப்பா. ஆண்டவரே, அந்த உணர்வே வரமாட்டேங்குது.
ஜெபிக்கிற உணர்வே வரமாட்டேங்கிறது. பிறரை குறித்து பாரமே இல்ல, தேசத்தை குறித்து அக்கறையே இல்ல. ஆண்டவரை சுவிசேஷம் என்ன ஆண்டவரை சுத்தமா இல்லப்பா. வேறு காரியத்தை நான் பேசுற மனுஷனோடு ஆண்டவரை சுவிசேஷம் என்னமே இல்ல. எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? அப்பேற்பட்ட எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் இந்த நாள்ல ஒப்பு கொடுங்க. அத்தனை பேர் ஒப்பு கொடுங்க. இன்னைக்கு கர்த்தர் அந்த சிந்தையை கர்த்தர் மாற்றி உங்களுக்கு அந்த கிருபையின் வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துவா. கிருபையின் நடத்துதலை கர்த்தர் வெளிப்படுத்துவா. எல்லாரும் தேவ சமூகத்துல எல்லா கரங்களை தட்டி அப்பாவை பார்த்து சொல்லுங்க. எல்லா கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தை கேளுங்க. அப்பான்னு சொல்லுங்க. ஓ ரபா காதா ரே ரீபா, நீ உண்மையா அழுகிறத கர்த்தர் பார்க்கிறாரு. நீ உண்மையா அழுகிறத கர்த்தர் பார்க்கிறாரு. நீ உண்மையா கேட்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு. அப்பா அந்த கிருபையை தாங்க. அழுது ஜெபிக்கணும், போராடி ஜெபிக்கணும். சிலர் அழுது ஜெபிக்கிறீங்கல்ல, உங்களை கர்த்தர் பார்க்கிறாரு. உங்களை கர்த்தர் பார்க்கிறாரு. ஆனால் சிலர் இன்னும் அந்த உணர்வுக்குள்ள வராதபடி வேறு நினைவுக்குள்ள இருக்கிறீங்களே, அதை பார்த்து கர்த்தர் துக்கப்படுகிறாரு. உனக்கு நான் கிருபையை கொடுத்தேன்னு, நீ எனக்காக பயன்படுவாய், எனக்காய் எழும்புவாய், எனக்காய் திறப்புல நிப்பன்னு சொல்லி உன்னை நான் தெரிந்து கொண்டேன்னு. ஆனா நீ இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்து உனக்காக மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்றாரு. இரும்பு இந்த பக்கம், ஏவன் பக்கம் திரும்ப, இறப்பின் வாசல் பக்கம் திரும்ப, ஜபத்தின் பக்கம் திரும்ப, கர்த்தர் பக்கம் ஓடிவா, ஓடிவா கர்த்தர் பக்கம். உன்னை கர்த்தர் தம்முடைய ஆவியினால நிறைத்து கர்த்தர் உன்னை பயன்படுத்த வல்லவர். ஓ ரபா காதா ரே ரீபா ராக்கல மாதனே, போராடி கேளு, போராடி கேளு. அப்பாடு சொல்ல, எங்க ஜெபம் உங்களுக்கு தேவைப்பா. அத மறந்து நாங்க ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இனி நாங்க ஓடக்கூடாது. எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லு. எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு ஒரு உரிமையை கொடுங்க, எங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் இந்த நாள் அந்த மாற்றங்களை உங்களுக்காக அவர் வெளிப்படுத்த வல்லவராய் இருக்கிறார். அபியேஷு மல்ஹாசி யாத்தோ மனாஷே தியாக்க மன்ஷம் யாத்தோ மனாசியா அபியாத்தோ மனாஷே மேலா ஹஸ்மேனியா லியாத்தோ மஷ்மே மியாத்தோ மஷ்மே மியா அபியந்தரு பராக்கல் பரூடலபி ஷபோ லகதன மஷ்யாத்தரே. கிறிஸ்துவனுக்குள் இருக்க வேண்டிய அடையாளத்துக்காக, கிறிஸ்துவனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான அடையாளமே திறப்புல நிற்பதுதான். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்த முக்கிய வேலை சுவிசேஷத்தை அறிவித்து ஆத்து மக்களை ஆதாயப்படுத்தணும். ஆனா இன்னைக்கு எல்லாமே மாறிக்கொண்டு இருக்கிறது. ஆடலும் பாடலுமாய், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியமாய் நடந்து கொண்டிருக்கிற இந்த வேலையில அப்பா நம்மளை பார்த்து நின்று கொண்டிருக்கிறாரு. ஒரு கூட்டம் எனக்கு வேணும், நீ வருவாயா, நீ வருவாயா, திறப்புல நிப்பாயா, ஆத்து மக்களை ஆதாயம் செய், நீ ஆயத்தமா, சுவிசேஷ அறிவிக்க நீ ஆயத்தமா என்று சொல்லி அவருடைய சத்தம் உங்களை நோக்கி வந்து கொண்டு இருக்கிறது. அப்பா பார்த்து சொல்லுங்க, எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அக்கல் மஹஷ்மல் காத்தி அத்துரு மனாஷிமே அந்தரபரான சொல்றபடி என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரின் ஊற்றாயிருந்தால் நலமாயிருக்குன்னு சொல்றாரு. அன்றைக்கு அப்படி இருக்கும் என்று சொன்னா, இன்றைக்கு திரும்பி பாருங்க, தேசத்தை அலங்கோலமா அழிவை நோக்கி, ஆபத்தை நோக்கி, அக்கிரமங்களால் தேசம் நெறிந்து கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் நிறைந்து கொண்டே இருக்கிறது. எங்கு திரும்பி நாளும் அசுத்தங்கள், அநியாயங்கள், கர்த்தர் அருவருக்கத்தக்கதான காரியங்கள் தேசம் எங்கும் பரவி கிடக்குது. எப்ப பார்த்து அழுது ஜெபிக்க போறோம்? குடும்ப வாழ்க்கையெல்லாம் சீர்குலைந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் கட்டமைத்த குடும்பங்கள் எல்லாம் இன்னைக்கு சீர்குலைந்து போய் கொண்டிருக்கிறது. இதை தாண்டி திருச்சபைகளும் இன்னைக்கு வேறு பாதையில பயணிக்க ஆரம்பிக்கிறது. கர்த்தரை சாராத, கர்த்தரை நம்பாத, விசுவாசிக்காத, கர்த்தரை முன்னிறுத்தாத எத்தனையோ திருச்சபைகள் இன்னைக்கு பெருகி கொண்டிருக்கிறது.
இதெல்லாம் பார்த்து நம்ம இன்னும் மனம் உடைஞ்சு தேவ சபத்துல ஜெபிக்கலன்னா கிருபையை போக்கடிக்கிறவர்களா இருக்கிறோம். நம்ம ஜெபித்தா கர்த்தர் கேட்க ஆயத்தமா இருக்கிறார். ஏன்னா அவர் நம்ம மேல கிருபையை வச்சிருக்கிறார், கிருபை வச்சிருக்கிறார். அப்பா பாருங்க, பாருங்க, நம்மளை சந்தித்த தெய்வம் தேசத்துல இருக்கிற ராஜாக்களா இருக்கட்டும், அதிகாரிகளா இருக்கட்டும், ஜனங்களா இருக்கட்டும், சந்திக்காம விட்டுருவாரா? தோமா இந்த தேசத்துக்காக வந்து இந்த தேசத்தை பார்த்து அழுத ஜெபங்களை அவர் மறக்கல. அவருடைய முன்னோர்கள் இரத்த சாட்சியை மரித்ததை அவர்கள் மறக்கல. தேசங்களில் அவமானப்பட்டு, நிந்தைப்பட்டு, அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, எரிக்கப்பட்டார்கள். அவருடைய ஜெபங்கள் மறக்கல. அதோடு சேர்த்து நம்முடைய ஜெபங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதோடு சேர்த்து நம்முடைய ஜெபங்களை எதிர்பார்க்கிறார். எல்லாரும் தெய்வ சமூகத்துல ரீபா அல்மாஷி அந்தரை உரபாஷே கல்மா ஹதனமா சத்துரு பராக்கல் பதூனமா அல்கதானமா எங்களை அர்ப்பணிக்கிறோன்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? விசேஷமாய் கர்த்தர் உங்களுக்கு சொல்ற திருச்சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக அதிகமா இந்த நாள்ல நீங்க ஜெபிக்க வேண்டாம், அதிகமா ஜெபிக்க வேண்டாம். ஏன்னா ஒரு திருச்சபை தேவனுக்கு முன்பாக, ஒரு ஊழியக்காரர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது கர்த்தர் அங்கே இறங்கி வருகிறவராய் இருக்கிறார். கர்த்தர் அங்கே இறங்கி வந்து தன்னுடைய காரியங்கள் வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். திருச்சபைகள் எழும்ப ஆரம்பிச்சதுனாலே போதும், தேசத்துல ஒரு பெரிய மாற்றங்கள் வர ஆரம்பிக்கிறோம். சொல்லுங்க, எல்லா திருச்சபைகளும் ராஜா ஆண்டவரே திறப்பின் வாசல்ல நின்று ஜெபிக்கிற திருச்சபையாய் மாறட்டும்னு சொல்லுங்க. சட்டம் எவ்வளவு போடட்டும், திட்டங்கள் எவ்வளவு தீட்டுட்டோம், ஒரு திருச்சபை எழும்பினால் போதும். திருச்சபைகள் இன்னைக்கு எழும்ப ஆரம்பிச்சா போதும், அங்கங்கமாய் திருச்சபைகள் எழும்ப ஆரம்பிச்சா போதும், கர்த்தர் பெரிய அசைவுகளை கர்த்தர் கொண்டு வர ஆரம்பித்து விடுவா. சொல்லுங்க, சொல்லுங்க, திருச்சபைகள் பூட்டப்படாமல் ராஜா இரவு பகல் என்று பாராம ஜெபிக்க தொடங்கட்டும்னு சொல்லுங்க. திருச்சபைகள் பூட்டப்படாமல் இரவு பகல் என்று பாராம ராஜா திருச்சபைகள் ஜெபிக்க தொடங்கட்டும்பான்னு சொல்லுங்க. ஜெபிக்க தொடங்கட்டும் ராஜா, ஏவனை நோக்கி கூப்பிட தொடங்கட்டும் ராஜா. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல 30-35 திருச்சபைகளுக்கு மேல இருக்கிறது. இவைகள் எல்லாம் எழும்ப ஆரம்பிச்சதுன்னா இந்திய தேசம் மாத்திரம் அல்ல, உலக நாடுகளுக்குள்ளே ஒரு பெரிய அசைவை கர்த்தர் கொண்டு வர முடியும். அப்பா பார்த்து சொல்லுங்க, ஒரு மாற்றங்களை உண்டாக்குவீராக. திருச்சபைகள் அனல் கொண்டு எழும்பட்டும் ராஜா, திருச்சபைகள் அனல் கொண்டு எழும்பட்டும், திருச்சபைகள் அனல் கொண்டு எழும்பட்டும் ராஜா. இந்த வேகம் போதாது, இன்னும் திருச்சபைகளுக்குள்ள அனலை போடுங்க ராஜா. திருச்சபை மக்கள் மேல ஒரு ஜபாவி இன்னும் அதிகமாய் போடுவீராக. இருமைப்பட்ட ஒவ்வொருவரும் தகப்பனே ஏசத்தின் நின்று ஜெபிக்க, இறப்பின் வாயில நின்று ஜெபிக்க கிருபை பாராட்டுங்கப்பான்னு சொல்லுங்க, கிருபை பாராட்டுங்கப்பான்னு சொல்லுங்க. ஆங்களும் அவைகளோடு இணைந்து செயல்பட உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. கடைசியா ஜெபித்து முடிக்க போகிறோம். எதை மறந்தாலும் நாங்க ஜெபத்தை மறந்து போக கூடாதப்பா. அனுதினமும் ராஜா சுவிசேஷத்தை அறிவிக்க நாங்க மறந்து போக கூடாதப்பா. திறப்புல நிக்கிறத நாங்க மறந்து போக கூடாது. ஆண்டவரே, எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். 28 மாநிலங்கள், 8 யூனியன் பிரதேசங்கள் புதிய புதிய சட்டங்களை போடுகிறார்கள், புதிய புதிய திட்டங்களை தீட்டுகிறார்கள். என்ன போட்டாலும், என்ன காரியங்களை செய்தாலும் நாம் தேவன் செய்ய நினைத்தது ஒருத்தனும் தடை பண்ண முடியாது. தேவன் இந்திய தேசத்துக்காய் செய்ய போகிறத ஒருத்தரும் தடை பண்ண முடியாது. எத்தனை காவல் வைத்தாலும், எத்தனை தடைகளை ஏற்படுத்தினாலும், எத்தனை சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் சொல்லுங்க, தேவனே நீர் இந்திய தேசத்துல செய்வதை ஒரு தடை செய்ய முடியாது. என் தேசத்தின் சமாதானத்தை ஒரு தடை செய்ய முடியாது. என் தேசத்தின் ரட்சிப்பை ஒரு தடை செய்ய முடியாது. என் தேசம் மனம் திரும்புவதை ஒரு தடை செய்ய முடியாது. லட்சங்கள் லட்சங்களாய் கர்த்தர் பக்கம் திரும்புவதை தடை செய்ய முடியாது. சொல்லுங்க, நீங்க இறங்கி கிரியை செய்ய ஆரம்பித்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. அதற்குரிய ஜபங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறீங்க. அந்த ஜபங்களை எழும்ப ஆரம்பிப்பதற்காக உமக்கே நன்றி செலுத்துகிறோம். நாங்களை இடைவிடாமல் உம்மை ஆராதித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தினால். சொல்லுங்க, கடைசி அர்ப்பணிங்க பார்க்கலாம். கடைசி அர்ப்பணிங்க, எல்லாருமே அர்ப்பணிங்க. நடத்துங்கப்பான்னு சொல்லுங்க. அந்த உணர்வோடு நாங்கள் செயல்படணும் ராஜா.
அந்த உணர்வோடு நாங்கள் செயல்படணும். ஏனோ தானோ என்கிற காரியம் எங்களுக்குள்ள வேண்டாம். எங்களை முழுவதும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லுங்க. ஜெபிக்க ஏராளமான காரியங்கள் உண்டு. அவருடைய மனதில் இருக்கிற பாரங்களை அறிந்து ஜெபிக்க ஏராளமான காரியம் உண்டு. அப்பா பார்த்து சொல்லுங்க, ஜெபிக்கிறவளை எழுப்புங்கப்பா, ஜெபிக்கிறவளை எழுப்புங்கப்பா, ஜெபிக்கிறவளை எழுப்பு. முடங்கி கிடக்கிற எல்லாரையும் உயிர் பெற்று எழும்பி உங்க நாமத்தை மையப்படுத்த உதவி செய்யப்பா. உடைய கருத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம், உடைய கருத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ரீபா ஹல்மா ஷேகி அத்தோரா போலா உபியாத்திரமே சத்துரு பராக்கல் பர் உடலபி ஷல்ப தூணமா ஷல்கதி ஆனவே. உங்க சித்த நிறைவேறட்டும், உங்க நாம மைமைப்படுத்துப்பா. உடைய கருத்துல நாங்க முழுமையா ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய நாமத்தை மைமைப்படுத்த கத்த உதவி செய்ய வேண்டும்படியே செபிக்கிறோம் தகப்பனே. எஸ் டாடி, உடைய நாம மைமை கேட்டு கத்த நடத்துங்கப்பா, நடத்துங்க தகப்பனே. அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு ஜெப குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிவராமகிருஷ்ணன் சௌந்தர்யா உணவகம் ஓனர் பையன் மருத்துவமனையில உள்ளார். அவளை ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொண்டிருக்க எல்லா கைகளை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே அப்பா, அந்த சிவராமன் கிருஷ்ணனுடைய அன்பு மகனை நான் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறோம் தகப்பனே. பலவீனத்தோடு இந்த ஆஸ்பத்திரியில் இருக்கிற மகனுக்கு கத்த ஒரு அற்புத சுகத்தை உண்டாக்க வேண்டும்படியே ஜெபிக்கிறோம். ஒரு அற்புத சுகத்தை உண்டாக்குங்கப்பா, ஒரு அற்புத சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினால் தகப்பனே. அவர்கள் உண்மை அறியாதவர்களாய் இருந்தாலும் இந்த ஜெபத்தின் மூலியமா அவர்கள் உண்மை அறிந்து கொள்ள கத்த நீர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராக ராஜா. மகத்துவம் நிறைந்த தேவனே மக நன்றி செலுத்துகிறோம். மாறாத கிருபை உள்ளவரே மக நன்றி செலுத்துகிறோம். ஏற்று மீண்டும் ஆண்டவரே மாறாத எங்கள் தெய்வம் தொடர்ந்து நீரைகளை நடத்துங்கப்பா. உடைய சித்தத்துக்கு உங்களை முழுமையா ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு நடத்துங்க, நாமத்தை மையப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும்